இன்னைக்கு நாம நாய்க்குட்டியோட பேராசைய பத்தி பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். நாய்க்குட்டியின் பேராசை. வூட்ஸ் என்ற அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஜேக் என்ற நாய்க்குட்டி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஜேக் மிகவும் சுறுசுறுப்பானது. ஆனால் இதை கண்டாலும் இது நமக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று பேராசைப்படும் குணம் கொண்டது. ஒரு நாள் காட்டின் ஒரு பகுதியில் இருந்த பழைய சமையல் கூடத்திற்கு அருகே ஜேக் சென்றது. அங்கிருந்த ஒரு சமையல்காரர் ஜேக்கின் பசியை பார்த்து ஒரு பெரிய மீந்துண்டை அதற்கு பரிசளித்தார். ஜேக் அதை தன் வாயில் கவ்விக்கொண்டு யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து சாப்பிட நினைத்தது. அதனால் காட்டுப்பாதையில் நடக்கத் தொடங்கியது. சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தது. பறவைகள் வீடு தேடி பறந்தன. காட்டை கடக்க ஒரு சிறிய மரப்பாலம் இருந்தது. ஜேக் அதன் மீது நடக்கும்போது கீழே இருந்த நீரோடையில் தன் பிம்பத்தை பார்த்தது. ஆனால் அதன் பேராசையினால் அது தன் பிம்பம் என்று அதற்கு தெரியவில்லை. தண்ணீருக்குள் மற்றொரு நாய் தன்னை விட பெரிய ஒரு உணவை வைத்திருப்பதாக அது கற்பனை செய்தது. இந்த உலகிலேயே நான் தான் பெரிய உணவை சாப்பிட வேண்டும் என்று எண்ணிய ஜேக் தண்ணீரில் தெரிந்த அந்த நாயை மிரட்டி அதன் உணவையும் பறிக்க திட்டமிட்டது. ஜேக் கோபத்துடன் அந்த நாயை பார்த்து உரக்க குரைத்தது. வாயை திறந்த அடுத்த நொடி அதன் வாயில் இருந்த சுவையான உணவு சக் என்று தண்ணீருக்குள் விழுந்தது. தண்ணீரில் தெரிந்த அந்த நாயும் தன் உணவை தொலைத்தது போல் தெரிந்தது. அப்போதுதான் ஜேக்கிற்கு தான் ஏமாற்றப்பட்ட விஷயம் புரிந்தது. தண்ணீருக்குள் குதித்து தேடியும் அந்த உணவு கிடைக்கவில்லை. பசியோடும் ஈரத்தோடும் வெளியே வந்த ஜேக் கையில் இருப்பதை விட்டுவிட்டு ஆசைப்பட்டதால் இப்போது கையில் இருந்ததும் போய்விட்டது என்று வருந்தியது. இந்த கதையில இருக்கிற நீதி என்ன தெரியுமா? உங்களோட உழைப்புல கிடைச்சதை கொண்டு மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்தவங்க வச்சிருப்பதை பார்த்து பொறாமப்பட்டா உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் பறி போயிடும். சரி குட்டீஸ், நாம அடுத்த கதையில பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான கதைகளை எங்களோட சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம்.